அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 401, 402 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அந்த டிராகன் ஃபிஷ்ஷை கொண்டு வந்திருப்பான் இல்லையா, அதை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அது கதறுது, பிக் பிரதர் என்னை விட்டுருங்க, பிக் லார்ட் என்னை விட்டுருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், இந்த ஃபிஷ்ஷை நம்ம வேக வச்சா நல்லா இருக்குமா, ரோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறான். அது பதறி போதுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, நான் சப்ளிமெண்ட்லாம் கிடையாது, எனக்கு எம்பரர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது, என்னை கூடவே வச்சுக்கோங்க, நான் ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டையே பாதுகாப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் எம்பரர் ஆகிட்டேன்னா கேஸ் எனர்ஜி அப்படிங்கிறத என்னால் உருவாக்க முடியும், உங்கள் பசங்கள்லாம் கல்டிவேட் பண்ணும்போது என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்குது. நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ நீ ஒபீடியண்ட்டாக இருப்பியா அப்படின்னு கேட்குறான். ஒபீடியண்ட்டா, என்ன நீ நம்ப மாட்டிங்களா, நம்பல அப்படின்னா சர்வன்ட் மாஸ்டர் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நாங்களாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டோம் தெரியுமா அப்படிங்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், சர்வன்ட் மாஸ்டர் கான்ட்ராக்டா, சரி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். என்னது ஞாபகம் வச்சுக்கிறது, உடனே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இவ்வளோத்தையும் சொல்லிட்டு சார் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறார் தெரியுமா, நான் ஒரு நோபலான பர்சன், இப்போ ஒரு மனுஷனுக்கு போய் சர்வ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் கான்ட்ராக்டாக போட்டுட்டான். அதான் அவன் கேட்குறான், என்ன சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அப்படிலாம் கிடையாது, உங்களை சர்வ் பண்ணுறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு புகழ்ந்து தள்ளுது. ஆக்சுவலாக போகிற போக்க பார்த்தா நம்ம பறவை ஓவர்டேக் பண்ணிட்டோம் போல தெரியுது. ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த வெப்பன்ஸ் எடுத்தான்ல அதை ரிஃபைன் பண்ணுற வேலையில் இறங்குறான். இவன் ரிஃபைன் பண்ணி முடிச்சது வெளியில் இருக்கவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் செம்ம காண்டா வரான். அவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த எம்பரர் கிட்ட சொல்கிறான், அங்கிள் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி சீக்ரெட் ரெல்ம்குள்ளே என்ன நடந்துச்சோ அதில் நான் இன்டர்ஃபியர் ஆக முடியாது, அவங்க முதல்ல வெளில வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பையனோட அப்பா வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னடா ஏன்டா ரொம்ப பதறிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் காமாக டீல் பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டான். யாரா அது, அவனுக்கு என்னடா அவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இதான் காமாக டீல் பண்ணுறது போல். இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு கும்பல் வருது. யாரா அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணை கொன்னால அந்த பொண்ணுடைய கிராண்ட் மதர். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா ஷேடோ கிளான் வந்திருக்கு, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஆட்களுக்கு கூட ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படிங்கிறது தெரியுதுங்க. இப்போ இந்த எம்பரர் கேட்குறாரு, ஏம்மா என்ன பிரச்சனை, எதுக்கு நீ இவ்வளோ ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறா, என்னுடைய கிராண்ட் சன்னை ஒருத்தன் கொண்டுட்டான் அந்த சீக்ரெட் ரெல்மில், நீங்கள் தான் நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கையில் எதையோ திணிச்சிட்டாப்பா, லஞ்சம் கொடுத்துட்டாலா என்னன்னு தெரியல, அவனை என்னென்னமோ பேசிட்டு என்ன சொல்கிறான், சரி உனக்கான நீதியை கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன், யார் கொண்டாங்க ஏதாவது க்ளூஸ் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவன் காட்டுறா. இதை பார்த்தோன்னே இந்த பையனும் பதறி போகிறான், இவன் தான் என் பிளானெல்லாம் கெடுத்தவன், என்னோட வெப்பன்ஸையும் இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் பார்க்குறான், ஆமாம் இவன் தான் என்னோட காட் கிங் பீஸ்ட் எல்லாத்தையும் கொன்னான், அது பத்தாவதுக்கு என்னோட ஸ்டார் மாப்பையும் திருடிட்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் புலம்புறான். இப்போ தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ரைட்டு, இவன் இம்பீரியல் கிளானை மதிக்கவே மாட்டான் போல தெரியுது, இவனை கண்டிப்பாக நம்ம பனிஷ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னதான் அழுதாலும் அந்த ஆள் என்ன சொல்கிறான், அவன் டிவைன் எம்பரருடைய ஸ்டூடெண்ட்டு, இது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் கன்வின்ஸ் பண்ணுறா, அந்த டிவைன் எம்பரர் காஸ்மாஸ்க்கு போனார், திரும்ப வரவே இல்லை, பலாயிரம் வருஷம் ஆச்சு, அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறா. இந்த ஆளும் பார்க்குறான், கரெக்டு, அவன் போய் 10,000 வருஷத்துக்கு மேலே ஆகுது, எனக்கு தெரிஞ்சு அவன் செத்து போயிட்டுருப்பான்னு சொல்லிட்டு இவங்க பிளானை போடுறாங்க. நம்ம ஹீரோ சீரியல் கில்லிங் பண்ணியிருக்கானா, ஸோ அவனுக்கான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஒரு சில பேர் வெளில வரானுங்க. அவனுங்க அரண்டு போய் வரானுங்க. யாரை பார்த்து பயந்து போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்து இல்லைங்க, அந்த குட்டி பொண்ணுங்களை பார்த்து, ஐயோ அந்த பொண்ணு வந்துட்டா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் கும்பல் இருந்ததுல, அவங்களாம் இவனுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்கப்பா. இப்போது இன்னொரு லேடி இருந்தா இல்லையா, அவன் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பெட்டு வச்சிருக்கியே, அப்போ உன்னை சுற்றி எப்பவுமே அழகான பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்களோ அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்கிறான், ஏம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, நான் ப்ராக்டிஸ்னு கிடக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அவள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பறவை என்ன தெரியுமா சொல்லுது, அந்த பொண்ணை பார்த்து, நீ என் மாஸ்டருக்கு ஒரு நல்ல ஜோடி தான் அப்படிங்குது. அவள் செம்மடி அடிக்கிறா, அது ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அது என்ன சொல்லுதுமா, என் மாஸ்டரை பாரு, அவருக்கு என்ன குறை, ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், பயங்கரமான டேலண்ட்டு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்குது. அந்த குட்டி பொண்ணுங்களாம் என்ன சொல்லுது, ஆமாம் எங்கள் அங்கிள் பார்த்தீங்களா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படிங்குதுங்க. அவள் என்ன சொல்கிறா, உங்கள் அங்கிள் திறமையான ஆள் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் நான் எதிர்பார்க்கறது யாரை தெரியுமா, இந்த காட் லெவல்லே பீக்கில் இருக்கிற ஒரு ஆளை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறா. அந்த பொண்ணு ஒரு பழமொழி சொல்கிறா, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு, அதே மாதிரி தான் அவளும் சொல்கிறா. இதை எங்கேருந்துமா படித்தேன் அப்படின்னா, என் கிராண்ட் ஃபாதருடைய புக்லேருந்து படித்தேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சீனியர் இருக்கார்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, உள்ளுக்குள்ள பிரச்சனை நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், ஏன் வெளியில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் ஒரு கும்பல் வந்திருக்கு, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு.
இப்போ இந்த லேடி போயிட்டு அந்த 2 குட்டி பொண்ணுங்க கிட்ட பேசுறாங்க. அந்த பசங்க என்ன சொல்லுது, உள்ளுக்குள்ள எங்களுக்கு நெறைய விஷயங்கள் கிடைச்சது. நாங்க சீக்கிரமா வந்து காட் கிங் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. இவங்க பார்க்குறாங்க, அப்படி மட்டும் நீங்க காட் கிங் ஆயிட்டீங்க. இந்த ஸ்டார் பேலஸ்ல நீங்க தான் யங்கஸ்ட் காட் கிங் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தியன்சி கிட்ட இவர் கேட்குறாரு, என்னப்பா ஏதாவது அடிபட்டதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லங்க எனக்கு எதுவும் அடிபடல. ஆனா அங்கிள் கூஃபங் மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கும். இல்லனா நான் வந்து சீக்கிரமா வெளில வராம இருந்திருக்கும் அப்படிங்கிறான். அவர் பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மேலே ஒருத்தன் கை வைக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்கள அந்த கும்பல் சுத்து போடுது. அதான் அவங்க கேட்குறாங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு இப்படி சுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கை காட்டி பேசுகிறாங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணிட்டானா. அதாவது கூட இருந்த ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸே அவன் வந்து ஹார்ம் பண்ணியிருக்கானா. ஸோ இவனை வந்து டிசிப்ளின் பண்ணணும், இவனுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாப்ல. உங்கள் ஊரில் இப்படி தான் தண்டனை கொடுப்பீங்களோ? ஆனால் அந்த எல்டர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அட்டாக்கை மொத்தத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அவர் போய் கேட்குறாரு, ஏன் இதனே அநியாயமாக இருக்குது, நீ வந்து இன்வெஸ்டிகேஷனே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக ஜட்மெண்ட் கொடுக்குற. ஆக்சுவலாக அவங்களோட கிராண்ட்சன் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல ஹார்ம் பண்ணுது. அதை எதிர்த்து தான் நம்ம சண்டை போட்டோம், அதில் தான் அந்த பையன் இறந்து போயிட்டானே தவிர இது வந்து வேணுனே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு எப்படி இப்படி பனிஷ் பண்ணுவ? இந்த ஸ்டார் ஹால் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான், உன் ஃபேமிலிக்காக மட்டும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, டேய் நீ வந்து இன்னும் எம்பரர் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னையே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த லேடி பார்க்குறா, அவன் என்ன பண்ணுறா, இவங்களோட மாஸ்டரை சம்மன் பண்ணுறா. அவங்க வந்து 6 ட்ரைபுலேஷன் டிவைன் எம்பரர்ல அவங்க வந்தோடனே எல்லாருமே அரண்டு போகிறாங்க. ஏன்னா 6 ட்ரைபுலேஷன் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ அந்த ஆள் பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரெண்டு மேலே நீ கையை வைப்ப அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசுகிறாப்புல. அதாவது நம்மால் வந்து மர்டர் பண்ணியிருக்காராம். ஸோ இவனுக்கு நான் தண்டனை கொடுக்கலன்னா மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க பார்க்குறாங்க, ஓ எனக்கே நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு தோர்த்தி அடிக்கிறாங்கப்பா. அந்தால செம்ம அடிக்கிறாங்க. அவன் கதரில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வரான் அந்த இடத்துக்கு. அவனுமே வந்து காட் எம்பரர் தான். நம்ம டிராகன் சொல்லுது, ஜாக்கிரதையாரு, இப்போ வரவன் கூட 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் அப்படிங்குது. அந்த மனுஷன் வந்த உடனே இந்த ஆள் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும் கம்முனுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான். பார்த்த உடனே நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நம்ம டிராகன் சொல்லுது, டேய் அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாண்டா அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நம்ம ஃபுல் பவர் வச்சு சண்டை போட்டால் கண்டிப்பாக அவனை டிஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிறான். ஆனால் டிராகன் என்ன சொல்லுது, பத்தாது, என்னுடைய பவரையும் நான் யூஸ் பண்ணால் கூட நம்ம இங்கேருந்து தப்பிச்சு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லுது. தப்பிச்சு தான் போக முடியுமா? எப்படியாவது சீக்கிரமாக டிவைன் எம்பரர் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ இந்த லேடி எம்பரர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, கூச்சின் ஃபங் நீ கவலைப்படாத, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறான், உன்னால் அதெல்லாம் முடியாதுமான்னு சொல்லிட்டு அவன் இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ ஸ்டார் பேலஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வருவானா. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நான் அவனை கொல்ல மாட்டேன், ஆனால் ஸ்டார் பேலஸ்லேருந்து நான் அவனை வெளியேற்ற போகிறேன் அப்படிங்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குதுங்க, பயங்கரமான சண்டை. அதாவது காட் எம்பரர் லெவலில் சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம சொல்லவா வேணும், பயங்கரமான சண்டை போகுது. ஆனால் இவங்க அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த ஒரு தருணத்தில் இவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி போயிட்டு அந்த ஆள் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.